வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி. நிறைய பேருக்கு நம்ம வீட்டு வாசலில் பாதம் பார்த்திங்கன்னா அழகாக போடணும்னு சொல்லி நிறைய ஆசை இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு போடவே வராது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் 5 விதமான பாதம் ரொம்ப ஈஸியாகவும் போடலாம், அழகாகவும் போடலாம், அந்த மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், இது உள்ளங்கையை நம்ம மடக்கி வச்சு போடுறது தான். இது வந்து ஒரு சிலருக்கு ஈஸியாகவே வந்துடும், ஒரு சிலருக்கு வரவே வராது, மடக்கி போட்டால் கூட வரமாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் நார்மலாக கோலம் போடுற மாதிரியே போடுறது தான். 5 விதமான பாதன்றதுனால நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் 5 விதமாக கூட மாற்றி கூட போட்டுக்கலாம். வெளியே ஒரு மாடல், உள்ள ஒரு மாடல், மெயின் வாசலில் ஒரு மாடல், அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக பச்சரிசி மாவை அரைச்சி ஊற வச்சு அரைச்சி அதில் போடுங்க, ரொம்பவே விசேஷம். நார்மலாக நம்ம கோலம் போடுறதே பச்சரிசி மாவில் போட்டாக்கா ரொம்ப விசேஷம் தான். அதை அரைச்சி போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். மகாலட்சுமி அம்மாவுக்கும் சரி, எல்லா கடவுளுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லைங்க, இது வந்து வாயில்லாத பூச்சிகள்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போகும் இல்லையா, அதனால் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. அதாவது எறும்பு, பறவைகள் எல்லாம் வந்து சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப புண்ணியம்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம புண்ணியத்தை எதிர்பார்த்து செய்கிறது கிடையாது. அப்படி யாருமே கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. நம்ம மாக்கோலம் போட்டாக்கா கண்டிப்பாக வீட்டில் ரொம்ப விசேஷமாக இருப்பாங்க, தெய்வம் வருவாங்க சொல்லி சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா எறும்புக்காக தான் போடுவாங்க. அது நிறைய பேருக்கு தெரியாது. நான் 5 விதமான பாதம் போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிளான டைப்பில் தான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி அதை நீங்கள் யூஸ் பண்ணி போட்டு பாருங்கள். என்னோடய கிருஷ்ண ஜெயந்தி வீடியோ நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு சீக்கிரமாகவே ஒரு லாங் வீடியோவாக நான் எடுத்து போடுறேன். இது எதுக்காக போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பாதம் போட தெரியாதவங்க கண்டிப்பாக யூடியூப்பில் சர்ச் பண்ணுவீங்க. என்னோடய வீடியோஸ் வந்ததுன்னா கரெக்டாக மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்கள் இதில் எந்த பாதம் போட்டிங்கன்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வீடியோஸில் ஃபோட்டோஸ் கூட ஷேர் பண்ணலாம். இப்போ அப்படி ஒரு ஆப்ஷனும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் போட்டுட்டு கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க. வச்சுட்டு கையில் இருக்க என்ன பூ இருக்கோ அதில் பூ 2 வச்சு விட்டுருங்க. சும்மா 2 வச்சு விடுங்க போதும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை டைல்ஸாக இருக்கும். வெள்ளை டைல்ஸ் இருக்கவங்க மஞ்சள் கலந்து, அதாவது பச்சரிசி மாவில் மஞ்சள் கலந்து போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா குங்குமம் கலந்து போட்டுக்கோங்க. ரொம்ப அழகாக இருக்கும். என்னோடய வீடியோஸ்லாம் எல்லாமே லாங் வீடியோவில் கொடுப்பேன். என்னோட லாஸ்ட் இயர் வீடியோ இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பாதம்லாம் வரைஞ்சி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூவும் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணியாச்சு. பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். நீங்கள் எந்த வேணுமோ அதை பார்த்து யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாகவே கொடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு அவல் கேசரி பாயாசம் வரும்.